வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ட்ரெண்டிங் ஓஏ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டே ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த உலகத்திலேயே வந்து நம்பர் 1 டெரிவேட்டிவ் மார்க்கெட் வந்து இந்தியா தான் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், ப்ராப் ட்ரேடர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து நிறையா வால்யூமில் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணி நிறையா மேனிப்புலேஷன் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியுமே கொஞ்சம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்டிங் ஓஏ அப்படிங்கிற கான்செப்ட் எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இதை வச்சு மார்க்கெட் ட்ரெண்டை எந்த மாதிரி நம்ம வந்து கணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேசிக்காக ட்ரேடர்ஸ், சப்போஸ் ப்ரைஸ் இப்படி கீழே போகுது அப்படின்னு வச்சுக்கங்களேன், லோவர் லோ போட்டு கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டே போகும். மார்க்கெட் கீழே போக போக ஃபார் எக்ஸாம்பிள் 150, 200 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகும். அதே சமயத்தில் இந்த கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டே போகும். எக்ஸாம்பிள் அதையுமே நம்ம 100 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 150 அப்படின்னு போகுது அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 100லேருந்து வந்து ஒரு 75, ஒரு 50. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ 0 ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ்குள்ளலாம் ரொம்பலாம் உள்ளே போக வேணாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம்ஸ் வந்து அதிகமாகும். அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஸோ அப்போது ஆப்ஷன் பையராக மார்க்கெட் கீழே போகும்போது நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணி ஓகே நம்ம வந்து அதை வந்து நம்மளோட பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் இதுவே கால் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் புட் ஆப்ஷனை செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் வந்துடும் மார்க்கெட் கீழே போகும்போது. அப்போது அதை நீங்கள் வந்து ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக கூட போயிட்டு கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டேரெக்ஷன் தெளிவாக தெரியுது அப்படின்னா மார்க்கெட் கீழே விழும்போது கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது மூலமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதே தான் வைஸ் வர்ஸ் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்னா இந்த கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம்ஸ்லாம் ஷூட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். 100லேருந்து 200, 300ன்னு போக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் 100 இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகும், 50, 25 அப்படிங்கிற மாதிரி கம்மியாகும். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 0, 0, 0ன்ட்டு எல்லா ஓடிஎம் ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா 0ல் முடிஞ்சிடும். ஸோ பேசிக்கான ஒரு அவுட்லைன் தான் இது. சரி, ஓகே. இப்போது இந்த ட்ரெண்டிங் ஓஏல நம்ம வந்து என்னத்தை கண்டுபிடிக்க முடியும்? ஓகே, இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ட்ரெண்டிங் ஓஏல எதை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டிங் ஓஏ அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆர் ஒரு n நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது பார்த்தீங்களா, இவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கு. 24,950லேருந்து 24,250 வரைக்கும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ஸ் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுத்து வச்சுக்கோம். அதை எடுத்து வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வந்து கால் ஆப்ஷன்ஸை எத்தனை வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் செல் ஆகிருக்கு இங்கே பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா எத்தனை வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆர் லாஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த மாதிரி, இல்லை லாஸ்ட் 1 ஹவர் இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்டிகுலர் டைம் பீரியடில் கால் ஆப்ஷன் எத்தனை பேர் செல் பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷன் எத்தனை பேர் செல் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில். அதில் கால் ஆப்ஷனை செல் பண்ணது அதிகமாக இருக்கா, புட் ஆப்ஷனை செல் பண்ணது அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத இது நமக்கு சொல்லும். அப்போது இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 14th ஆகஸ்ட்டோட டேட்டா. உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். 14th ஆகஸ்ட் எக்ஸ்பைரி இருக்கிற டேட்டா, 8th ஆகஸ்ட்டோட டேட்டா, அதாவது லாஸ்ட் ப்ரீவியஸ் டேயோட டேட்டா. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஆப்ஷனை அதிகப்படியாக வந்து செல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் கால் ஆப்ஷன் பாருங்கள், 1 கோடி, 4 கோடி, 5 கோடி, 6 கோடி, லைட்டாக கம்மியாகுது 6 கோடி, ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் முடிஞ்சிருக்கு. அதே புட் ஆப்ஷன் செல் பண்ணுறது பாருங்களேன், முதல்ல 1.5, 1.2ன்னு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. ஆனால் போக 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 புட் ஆப்ஷன் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணவே இல்லை. அண்ட் நீங்கள் பாருங்கள் எண்ட் ஆஃப் த டேல வெறும் 36 லட்சம் 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் நல்லா கீழே விழுந்துச்சு. அப்போது மார்க்கெட் வந்து கீழே விழுகிறத பயன்படுத்திக்கிட்ட கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் நிறையா கால் ஆப்ஷன்ஸை செல் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க அந்த என்டையர் டேவுமே. அப்போது ப்ரைஸ் கீழே விழுகுது அப்படிங்கிறத நம்ம வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி ஒரு ஆடட் கன்ஃபர்மேஷன் டூலாக இந்த ட்ரெண்டிங் ஓஏ அப்படிங்கிறதுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த விதத்தில் நம்ம இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். பட் உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இந்த ஓஏ எப்படி இருக்கும், ஒரு புல் மார்க்கெட்டில் எப்படி, ஒரு புல்லிஷான மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், ஒரு பியர் மார்க்கெட்டில் ஒரு பியரிஷ் டே அந்த ட்ரெண்டிங் டேல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு நம்ம முக்கியமாக இந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, 13th மே, 14th மே
அண்ட் 15th மே இந்த 3 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 டேஸ் நல்லா வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பைரி டேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த டியூஸ்டே அன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்திருக்கும். தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்திருக்கும். இந்த 3 நாள் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம ப்ரைஸ்லேயும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த 13th மே அன்றைக்கி நம்ம எடுத்துக்கலாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 13th மேயோட சார்ட்டிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அண்ட் இந்த என்டையர் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து லோயர் லோ ஃபார்ம் பண்ணி கீழேயே தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் முடிஞ்சதே வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டேல தான் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அன்றைக்கி கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதே டேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரெண்டிங் ஒய் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 13th மே. ஸோ நம்ம இங்கே போய்க்கலாம். நம்ம ஹிஸ்டாரிக்கல் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நிஃப்டி டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மே மாதம் நடந்தது 13th மே. ஸோ அப்போ அதோட எக்ஸ்பைரி நம்ம செலக்ட் பண்ணணும். 13th மேனா 15th மேயோட எக்ஸ்பைரி தான். நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இங்கே எடுத்துருக்கிறதுமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம கேண்டில் ஸ்டிக் சார்ட்டையுமே எடுத்திருக்கோம். லோயரில் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து ஈஓடி முடிஞ்சது. இப்போ நம்ம பிகினிங்கிலேருந்து போயிடலாம். இங்கே ஸ்டார்டிங்கில் பாருங்கள், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே கால் ஆப்ஷனை தான் அதிகமாக வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30 லட்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபர்தராக 1 கோடி அப்படின்ட்டு வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் 5 மினிட்ஸில் பாருங்கள் ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு. ஃபஸ்ட்டு கேண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்திருக்கு. செகண்ட் கேண்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸும் கீழே விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் என்டையர் டே இது அதிகமாகிட்டே தான் போகுது. இங்கே வந்து 1.5 2 ஸோ 2 crores போயிடுச்சு. ஆனால் இந்த பக்கத்தில் பாருங்களேன், இது எல்லாமே லேக்ஸ்லேயே தான் இருக்குது. இது எல்லாமே க்ரோஸ்லேயே தான் இருக்குது. என்டையர் டே இதில் எந்த விதமான மாறுதலும் வரவே இல்லை. இப்போது நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஒரு 10:30 11 மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 10:30 பாருங்களேன் 17 1 லட்சம் 3 லட்சம். ஸோ இந்த டைமில் ப்ரைஸில் தான் உங்களுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கே ஒழிய உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த விதமான ரீட்ரேஸ்மெண்ட்டும் வரவே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் சோல்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்போது இந்த டைமில் உங்களுக்கு வந்து புட் ஆப்ஷனாக அதிகமாக வந்து யாருமே ரைட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த டைமில் தான் கொஞ்சம் ரைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு 11 மணிக்கு மேலே. அப்போ 11 மணிக்கு மேலே பாருங்கள் 9 லட்சத்துலேருந்து 13 லட்சம் ஆகுது, 21 லட்சம் ஆகுது, 22 லட்சம் ஆகுது. ஆனால் அந்த டைமில் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து கீழே தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போனா அந்த என்டையர் டே ஈவந்தோ சின்ன சின்ன பவுன்ஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்திருந்தாலுமே புட் ஆப்ஷன் யாருமே அதிகமாக எழுத ட்ரை பண்ணவே இல்லை. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆன் ரைஸில் போயிட்டு உங்களுக்கு ஈவந்தோ சின்ன சின்ன பவுன்ஸ் பேக் வந்தாலுமே இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஃபால் வருது பாருங்கள். அப்போது ஓகே இந்த மார்க்கெட் தேராதுரா, இது வந்து ப்ரைஸில் வர சின்ன பவுன்ஸ் பேக் தான். இப்போ வந்து உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இது ஒரு ஆர்டர் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ட்ரெண்டிங் வாயை பார்க்குறீங்க, ஓகே ப்ரைஸ் மேலே போகுது, ஆனால் புட் ஆப்ஷன் ரைட் பண்ணவே இல்லை. அப்போ அக்ரெசிவாக அந்த இடத்துல யாருமே பொசிஷன் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ஒரு ஆடட் டூலாக இருக்கும். இப்போ அப்படியே அதுக்கு நெக்ஸ்ட் டேங்க நம்ம 14ஆம் தேதி வந்து ப்ரைஸில் என்னாச்சு அப்படிங்கிறத முதல்ல வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து மேலே போயிருக்கு. இதை வந்து நம்ம க்ரீனில் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு டிப் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது எங்கே முடிச்சிருக்குன்னா இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கன்ஃபியூஷனை தவிர்ப்பதற்காக. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைஸ் அப்படிங்கிறதுமே வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிருக்கு. அண்ட் ஃபுல் டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா பெருசாக வந்து ப்ரைஸால் ரெக்கவர் ஆக முடியல, கீழே தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கு இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ட்ரெண்டிங் ஒய் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 13th அன்னைக்கு இங்கே இருக்குது. நம்ம அதை வந்து அப்படியே வந்து வெனஸ்டே அன்றைக்கி 14th அன்னைக்கு மாற்றிக்கலாம். எக்ஸ்பைரி டே வந்து நம்ம மாற்ற தேவையில்லை. ஸோ அதே எக்ஸ்பைரி தான். ஸோ இந்த விதத்தில் நம்ம வந்து மார்னிங்லேருந்தே பார்த்துடலாங்க. ஸோ மார்னிங் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் புல்லிஷ்னஸ் இருந்துச்சு. டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:25 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இங்கே நீங்கள் அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் இன் புட் ஓயே அந்த கால் ஓயே பாருங்களேன் 1.2 crores 83 lakhs. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போனதுனால புட் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக வந்து ரைட் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்கள் பாருங்கள் 1.6 2 2.6 3.5 உங்களுக்கு இது ஏறிட்டே போகுது. அப் டு 4 lakhs வரைக்கும் போயிருக்கு. அந்த டைமில் கால் ஆப்ஷன் பாருங்களேன், இதுவும் ஓரளவுக்கு போயிருக்கு. அந்த அளவுக்குலாம் வந்து இந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸால் டாமினேட்லாம் பண்ண முடியல. இப்போது இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டாமினேட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு கால் ஆப்ஷன்ஸ். எந்த டைம்லேயும் புட் ஆப்ஷனால் எந்திரிக்கவே முடியல.
ஆனால் இந்த நாள் பாருங்கள் இதுவும் ஏறுது இதுவும் ஏறுது. அந்த மாதிரி ஏறும்போது என்னதான் மார்க்கெட் மேலே போனாலும் ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 4 crore வந்திருக்கு. இங்கே 1.3 crore சிக்னிஃபிகண்ட்டாக கம்மியாக தான் இருக்குது. நான் அதை வந்து இங்கே மறுக்கலை. ஆனால் அது எங்கேருந்து போயிருக்கு உங்களுக்கு 1 crore கிட்டத்தட்ட 2 crores போயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 crore 4 crore போயிருக்கு. ஓகே, உங்களுக்கு புட் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணதுனால ப்ரைஸ் போயிருக்கு. பட் கால் ஆப்ஷனுமே சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த டைம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே பாருங்கள் 2 crore போயிருக்கு பாருங்கள். அந்த 2 crore போனப்போ புட் ஆப்ஷன் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா கம்மியாகுது பாருங்கள். 4 crore திருப்பி கம்மியாகுது. அப்போது இது ஓகே. இப்போது கால் ஆப்ஷனும் டாமினேட் பண்ணுறாங்க, புட் ஆப்ஷனும் டாமினேட் பண்ணுறாங்க. மாற்றி அவங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது மோஸ்ட் லைக்லி அன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் டே வர்றது அவாய்ட் ஆயிரும். அதனால தான் பாருங்களேன் மார்க்கெட் மேலே போச்சு கீழே வந்து மேலே போச்சு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே வந்து முடிச்சுட்டாங்க. அப்போது இந்த டேயோட ப்ரைஸ் ஆக்ஷனும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறத சொல்லுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆஃப்டர்நூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து திருப்பி அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இன் ஒய் பேரிஷாகவே போயிடுச்சு. இந்த டைமில் பாருங்கள் ஒரு 12 மணிலேருந்து 12:15 வரைக்கும் உங்களுக்கு அந்த 12 மணிலேருந்து 12:15 என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். 12 to 12:15 ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் நீங்கள் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய விக்கி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12:50 மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல சின்ன பியரிஷ்னஸ் இந்த சின்ன ஸ்மாலான ரெட் கலர் கேண்டில் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் மட்டும் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக உள்ளே வந்திருக்காங்க. திருப்பியும் பாருங்கள் புட் ஆப்ஷன் உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு போடு இந்த 12:45 இங்கே பாருங்கள் இந்த டைமிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் தான் அதிகமாக டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பியரிஷ் ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு 12:45. ஸோ அந்த 12:45 அப்படிங்கிறது இந்த கேண்டில் 12:40 to 12:45 இந்த கேண்டில் பாருங்கள் க்ரீன் கலர் கேண்டில். ஆனால் அந்த க்ரீன் கலர் கேண்டில் என்ன இருக்குது இந்த க்ரீன் கலர் கேண்டில் என்ன இருக்குன்னா இது 12:40 to 45. அதே இங்கே பாருங்கள் 12:40 45 என்ன ஆயிருக்குன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் தான் ஒரு புல்லிஷ்னஸ்லேருந்து பியரிஷ்னஸ்க்கு மாறி இருக்கு. அப்போ கேண்டில் கலர் க்ரீன் தான். ஆனால் அந்த க்ரீன் கலர் கேண்டிலில் ஆப்ஷன்ஸில் யார் டாமினேட் பண்ணாங்கன்னா கால் ட்ரேடர்ஸ் தான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன்லேருந்து ரெட்டுக்கு மாறினால தான் ஃபர்தராக பாருங்கள் ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷரு ஃபர்தராக மார்க்கெட்டுமே வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம வெறும் கேண்டிலை வச்சு மட்டுமே நம்பாமல் ப்ரைஸில் ஏதாவது மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸை வச்சு தான் மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அதை நம்ம ஈஸியாக அந்த ட்ரெண்டிங் வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஃபுல் டே வந்து உங்களுக்கு கன்சால்டேஷன் ஏதாவது முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் நிறையா க்ரீன் கேண்டில்ஸும் வந்திருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் யார் டாமினேட் பண்ணது ஃபுல் டே யார் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கால் ரைட்டர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்துட்டு ஒரு கால் ஆப்ஷன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ப்ரைஸ் இந்த மூவ் பெருசாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் ஏறாது. ஏன்னா அந்த இடத்துல டாமினேட் பண்ணுறது கால் ரைட்டர்ஸ் தான். அப்போ கண்டிப்பாக ப்ரைஸ் ஏறிச்சுன்னா ப்ரீமியமும் ஏறும். ஆனால் அந்த ஒரு ஒரு செமையான ஒரு ப்ரீமியம் ரைஸ் வரும் பார்த்தீங்களா ப்ரைஸ் வந்து டக்குன்னு மேலே போகும்போது நமக்கு 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா ஏறிட்டே போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய மூவெல்லாம் இந்த இடத்துல வராது. அப்போது ஒரு ஆப்ஷன் பையராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயம் தெரியாமல் ப்ரைஸ் மேலே போகும்போது நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியமுமே அதாவது கால் ஆப்ஷன் ப்ரீமியமே மேலே போகும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்த ஸ்பீடில் மேலே போகுது உங்களுக்கு இந்த டெல்டா காமா வேகாலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த அதோட எஃபெக்ட் எல்லாம் சேர்ந்து தான் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து மேலே போகும். அப்போது இந்த நேரத்தில் ப்ரைஸ் மேலே போயிருந்தாலுமே உங்களுக்கு அது ஒரு மோஸ்ட் ரிவார்டிங்காக இருந்திருக்காது. ஏன்னா இந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல, அதாவது கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட் கிடைக்கல அப்படிங்கும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டிங் ஒயை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போது அடுத்து இன்னொரு நாள் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த எக்ஸ்பைரி டே அன்றைக்கி 5ஆம் தேதி இங்கே பாருங்கள் எடுத்த உடனே வந்து பயங்கரமாக மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரைஸ் செமையான ஒரு ரைஸ். ஐ திங்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் போகுங்க செமையான ஒரு மூவ். அதுக்கப்புறம் பாருங்கள் பெரிய டிப்பு பயங்கர வாலட்டைலான ஒரு டே தான் நம்ம எடுத்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்ல இன்சைட்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் டிப் ஆயிருக்குங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் கன்சால்டேஷன் இதை நம்ம வந்து ஒரு எல்லோ கலரில் கொடுத்துக்கலாம். தெரியலையோ ஓகே நம்ம ஒரு கருப்பு கலரில் கொடுத்துக்கலாமா கலரை மாற்றிப்போம் நம்ம ஓகே இந்த கலரில் கொடுத்துக்கலாம் கன்சால்டேஷனு. அதுக்கப்புறம் பாருங்கள் 1 வே மூவ் வெறித்தனமான ஒரு புல்லிஷான மூவ் பயங்கரமாக போய் உங்களுக்கு டே ஹையில் தான் முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து கீழே விழுந்துருக்குங்களா எவ்வளோ தூரம் கீழே விழுந்துருக்குன்னா டில் ஒரு 9:45 10 9:50 வரைக்கும் கீழே விழுந்திருக்கு.
ஸோ நம்ம இங்கே ஓஏல பார்ப்போம். ஸோ 9:50 வரைக்கும் இங்கே பாருங்கள் 5 crores பியரிஷாக இருந்திருக்கு. எடுத்தெடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வெறித்தனமாக அக்ரெசிவாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1.87 அடுத்த கேண்டிலே பாருங்கள் 3.52 அந்த கேண்டிலே பாருங்கள் 1 crore மேலே 1.5 crore மேலே வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆயிடுது. அது கண்டினியூ ஆகிட்டே போகுது இந்த 9:50 கேண்டில் வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் சடன் ட்ராப் 1.5 கோடி ட்ராப் ஆகுது 3.57. புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளே வராங்க, கால் ஆப்ஷன் ரைட்டர்ஸும் கவர் பண்ணுறாங்க. அப்போ இதையும் நீங்கள் பார்க்கணும். புட் ஆப்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணால் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்சம் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வைண்ட் அப் பண்ணது பாருங்கள் கிட்டத்தட்ட 7 கோடியிலேருந்து 5 கோடி 1.5 கோடி அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. அந்த சேஞ்ச் இன் டேரக்ஷன் நீங்கள் பாருங்கள் 1.61 crores வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்குது அந்த ஒரு கேண்டில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல புல்லிஷ்னஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் நேரம் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகுது. அந்த கன்சாலிடேஷனில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களேன் 1.5 crores நெகட்டிவில் இருந்து ஒரே கேண்டில் 10.35 10.40 அந்த கேண்டில் நம்ம பார்த்தா தெரியும். 1.5 crore பியரிஷில் இருந்து 23 lakhs வந்து புல்லிஷாக மாறுது. அதுக்கு அடுத்த கேண்டிலே பாருங்கள் 23 lakhs இருந்து 1.84 crores பாசிட்டிவாக மாறுது. அப்போ இந்த 10.35 10.45 இந்த 2 கேண்டில் என்னாச்சுக்கிறத பார்க்கணும் நம்ம. ஆனால் இந்த 10.30 to 35 பாதியாக குறைஞ்சிருக்கு. அந்த பாதியாக குறைஞ்சது தான் இது 30 to 35 மிகப்பெரிய ஒரு மூவ் வந்திருக்கு. அதை விட மிகப்பெரிய மூவ் அடுத்த கேண்டில் வந்திருக்கு 10.35 to 10.40. அந்த 10.35 to 10.40 இங்கே பாருங்கள் 1.5 crore வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள் 23 lakhs 1.84 crores பாசிட்டிவ். இந்த இடத்துல மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர புல்லிஷாக மாறிட்டாங்க. இந்த கேண்டில் பாருங்கள் இது பீரிஷாக இருக்கலாம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இதை நம்ம ஒரு வீக்னஸ் அப்படின்னு நினைப்போம் நம்ம. அது வீக்னஸ் தான், வீக்கான கேண்டில் தான் ப்ரைஸில். ஆனால் ஆப்ஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் டூப்பர் பாசிட்டிவான கேண்டில். நீங்கள் வெறுமனே ப்ரைஸை பார்த்தீங்கன்னா அதில் வால்யூம் இப்போ நீங்கள் நிஃப்டியை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலேன், இதில் நீங்கள் வால்யூம்ங்கிறது ஆன் பண்ணி விட்டிங்கன்னா கீழே கோடு கூட வரும். அதில் எத்தனை பேர் பை பண்ணுறாங்க எத்தனை பேர் செல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு வால்யூமாக நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம். ஓகே, எத்தனை பேர் வந்து ஆப்ஷன்ஸ் இந்த கேண்டிலை செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டாமினேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக அவங்க வந்து ப்ரைஸை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டாவை நீங்கள் ட்ரெண்டிங் ஓயில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபுல் டே வெறித்தனமாக ஏறிச்சு. இங்கே பாருங்கள் இந்த 50 லட்சத்துலேருந்து 1 கோடியாக மாறின இந்த கேண்டில் 12.40 to 45 கேண்டில் 40 45 கேண்டில். இந்த ரெட் கலர் கேண்டில் தான் 40 to 45. அதில் பாருங்கள் 50 lakhs 1 crore மாறி இருக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஓஏ. அதாவது இங்கே பாருங்கள் 4 லட்சம் புட்டை எழுதிட்டு இருந்தவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 crores வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஈவன் தோ இது ஒரு பியரிஷ் கேண்டிலாக இருந்தாலுமே நம்ம நம்பலாமா அப்படின்னா ஃபர்தராக ப்ரைஸ் கீழே போயிருமானா போகாது. ஏன்னா இந்த இடத்துல புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் புட் ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக அவங்களோட ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டை மேலே தூக்குறதுக்கு. அதான் வச்சு தூக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள் 2 கோடி 3 கோடி 5 கோடி 7 கோடி 8 கோடி இந்த இடத்துல ஆரம்பித்தது தாங்க அந்த ஒரு பெரிய ரைஸ் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு. வெறித்தனமாக போயிடுச்சு. அந்த எல்லாமே இங்கே இண்டிகேட் பண்ணுது பாருங்கள். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 கோடி அதிகபட்சம் 10 கோடி பாசிட்டிவாக போயிருக்கு. இங்கே பாருங்கள் மைனஸில் போயிட்டாங்க. ஃபுல் ஷார்ட் கவரிங் எல்லாம் மிரண்டு ஓடுறாங்க. இங்கே பாருங்கள் -1.47 crores முடியும் போதே பாருங்கள் 5 crores பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போது எக்ஸ்பைரி டேயில் ஒரு மேனிப்புலேஷன் வருது அப்படின்னா அதை ஈஸியாக நம்மளால் ட்ரெண்டிங் ஓயில் கணிச்சிட முடியும். அப்போது என்றைக்குமே இந்த ப்ரைஸும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரே சமயத்தில் சிங்க் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதான் பேரே பாருங்கள் ட்ரெண்டிங் ஓஏ. அப்போ மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு உங்களுக்கு சைடுவேஸில் இருந்துச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா செல்லிங் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மார்க்கெட் சைடுவேஸ்லேயே முடிஞ்சிடும். சப்போஸ் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன் அதிகப்படியாக செல்லிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸுமே கீழே விழுந்திருக்கும். ஆர் வைஸ் வர்ஸா ப்ரைஸ் கீழே விழுறதுனால கால் ஆப்ஷனில் அதிகப்படியான செல்லிங் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் அதிகப்படியாக வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து அலைன் ஆகிற பட்சத்தில் நம்ம ஒரு வால்யூம் மாதிரி ட்ரெண்டு வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ட்ரெண்டிங் ஓய் அப்படிங்கிற ஃபியூச்சரை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓஏ பல்ஸ் அப்படிங்கிற இந்த டூல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு டூல். சப்போஸ் உங்களுக்கு இந்த டூல் வேணும் அப்படின்னா இதில் இந்த ட்ரெண்டிங் ஓஏ தாண்டி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவே உருவாக்கப்பட்டதான். பேரே ஓஏ பல்ஸ். ஓஏல என்னென்ன விஷயம் இருக்கோ அது எல்லாமே இந்த டூலில் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட
லிங்க் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த ஓஏ பல்ஸை தாண்டி ஒரு புரோக்கருமே இந்த ட்ரெண்டிங் ஓஏ ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய என்ரிச் மணி ப்ரோக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஓஏ ஹப் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் ஓஏ இருக்கும், அதில் நீங்கள் எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கலாம், டைம் ஃப்ரேமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இல்லைனா ரேஞ்ச் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 19,500 19,500 ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து 25 இருக்குங்களா, அப்போ நம்ம வந்து ஒரு 24,500 25,500 1000 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படி கூட நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு அதே தான் இங்கே டேட்டாவுமே வந்துடும். நம்ம அதில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா எல்டிபி என்ன, சேஞ்ச் இன் கால் ஓப்பன் டெஸ்ட், சேஞ்ச் இன் புட் ஓப்பன் டெஸ்ட், டிஃப்ரென்ஸ் இன் ஓஏ, ட்ரெண்டு, சேஞ்ச் இன் டைரக்ஷன், பிசிஆர்னு இவங்க வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டேட்டா தான் வச்சுக்கங்களேன். ஸோ ஸ்ட்ரைக்கை பொறுத்து மாறும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இங்கேயுமே பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரே டேட்டாவை தான் இவங்களுமே கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இதை வந்து இப்போ ஓஏ பல்ஸ்னால் நீங்கள் வந்து பே பண்ணணும். இவங்க ட்ரெண்டிங் ஓஏ தாண்டி ஏகப்பட்ட விஷயத்த இவங்க கொடுக்குறாங்க. என்ரிச் பண்ணினா நீங்கள் ப்ரோக்கரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும், அதுவும் ஃப்ரீ தான். அதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த ஃபீச்சருமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை தாண்டி இன்னும் சில ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஃபீச்சராக ட்ரெண்டிங் ஓஏயுமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்டிங் ஓஏ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற ஒரு ப்ரோக்கர்னால் அது என்ரிச் பண்ணி தான் நினைக்கிறேன். மேபி இது வந்து இன்னும் இந்த விஷயத்தை இன்னும் நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லா ப்ரோக்கர்ஸுக்கிட்டுமே இன்டகிரேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ரிச் பண்ணி மட்டும் தான் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணணும், உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ரிச் பண்ணியில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை தாண்டி இன்னும் நிறையா தேவைப்படுது அப்படின்னா ஓஏ பல்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அண்ட் அல்டிமேட்டாக நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே பேஸ் பண்ண ட்ரேடராக இருக்கீங்க, அதிலே நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள். பெருசாக இதையெல்லாம் மாற்ற தேவையில்லை. ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் கிங், நான் தான் சொல்லுவேன். இது எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுக்கும், பூஸ்ட்டை கொடுக்கறதுக்கும், ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கிறது தான் கிடையாது, ஆனால் யூஸ் பண்ணுறதும் தப்பு கிடையாது. உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் பையர்னாலும் ஸ்கேல்பராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமில் ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் எந்த அளவுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்க போகிற ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் வருமா, எவ்வளோ தூரம் அந்த ஸ்பைக்ஸ்லாம் இருக்கும், நல்ல மூவ்மெண்ட் வருமா வராது. ஏன்னா அந்த பர்டிகுலர் டேரக்ஷன் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் இருக்கும்போது மூவ்மெண்ட் இருக்காது. இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத. இதில் இருக்க சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருப்போம், ப்ரைஸோடையுமே கம்பேர் பண்ணி பார்த்துருப்போம். அண்ட் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.